கண்டிப்பாகவே பார்க்குறீங்க. அது என்ன எப்பயுமே நம்ம சேனல் வந்து லொக்கேஷன் எப்பயுமே மாறாது. அது வேறு எந்த லொக்கேஷனும் கிடையாது. நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் தான், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த லொக்கேஷனில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 5 நண்பரோடு வந்திருக்கோம். அது என்னென்ன நண்பர்கள்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து 2 மஞ்சள் சாரை, இதில் வந்து ஒரு நல்லாம்பு, இது வந்து தனியாக சாக்கில் ஓட்டுக்கேன்னு நினைக்கிறீங்க. அது ரெண்டுமே கோம்பை காலனியில் வந்து ஒயின் ஷாப் ஓடிச்சுது. இவர் வந்து பண்ணைப்புறம், அதாவது நம்ம தியாகராஜா தேட்டருக்கு பின்னாடி காந்தி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவிலேருந்து கொண்டு வந்திருக்கோம். எப்பயுமே நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சுன்னா அதிகமாக பேசி டைம் பாஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஏரியாவை வச்சு நிறையா விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கோம். எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட வந்து சேரணுன்றதுக்காக வேண்டி தான். இப்போ இவரை வெளியே விட்டுருவோம். ஆமாம் சார், போட்டு அவருக்கு பின்னாடியே வெறி விட்டுருவோம். ஆமாம் சார், உங்கள் ஏரியாவுக்கு வந்தாச்சு. நீங்கள் உங்கள் லைஃப் எல்லாம் பாருங்கள். நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பாம்புக்கு ஒரு உண்ணியை பிடுங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இந்த பாம்புக்கு பின்னாடி நீங்களே பார்ப்பீங்க. அந்த படத்துக்கு பின்னாடி அந்த 2 உண்ணி எப்படி இருக்குன்னு, அந்த உண்ணியை ரிலீஃப் பண்ணாதே நம்ம சேனல் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். ஆட மாட்டேன், ஒன்று ரிலீஸ் பண்ணியாச்சு, இன்னொன்று ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் 2 உண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. இனி அடுத்த ஒரு போகிற லொக்கேஷனில் அவர் என்ஜாய் பண்ணணும். நம்மளை நினைக்க மாட்டார், இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நண்பனாக வந்து நினைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. எல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம கோம்பை காலனி ஒயின் ஷாப்லேருந்து கொண்டு வந்த 2 நண்பர்கள், அதாவது நண்பர்னு சொல்லக்கூடாது, ஒரு காதல் ஜோடியை வந்து நம்ம பிரித்து கொண்டு வந்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸில் அவங்க லைஃப் என்ஜாய் பண்ணிட்டோன்ற ஒரு நோக்கத்தில் தான் கொண்டு வந்து விட்டுருக்கோம். அந்த டிஃப்ரெண்ட் நீங்களே பார்ப்பீங்க. அதாவது நம்மளால் செந்நாகம், அது வந்து கோதுமை நாகம். அது கோதுமை நாகத்துக்கு பின்னாடி ஒரு 2 உண்ணி இருந்துச்சு. அதை எப்படி சேஃப்டியாக ரிலீஸ் பண்ணோம்ன்றதை நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தலையில் பேன் பார்த்த மாதிரி தான். அவர் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பார், நம்மளாம் நினைக்க மாட்டார். இருந்தாலும் நம்ம வந்து ஒவ்வொரு சேனல்லையும் ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நண்பர்களை பற்றி நினச்சிட்டு தான் இருக்கோம். நீ அவருக்கு போயிட்டு அவர் லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டோம். நம்ம ரூட்டு போயிடுவோம். வாங்க.